ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சான்ஜோ அகாடமி. 1 to 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு நம்ம 400 கேள்விகள் வந்து பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நம்ம 2 டெஸ்ட்டில் 200 கேள்விகள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 3 உடைய 100 கேள்விகள் பார்த்துடலாம். அண்ட் இது உங்களுக்கு ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 100 எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம். Choose the correct chronological sequence of prepositions to complete the sentence. My child was born precisely dash 2:30 dash the late afternoon dash a rainy Friday. ஸோ இது prepositions in, on, at. குறிப்பாக அந்த 3 வார்த்தைகளை எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்லைனர் கிளாஸில் பார்த்துருப்போம், டேபிள் வச்சு கூட பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. பர்டிகுலராக ஒரு கிளாக் டைம் வந்து மென்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஒரு கிளாக் டைம் வந்து இப்படி மென்ஷன் பண்ணுறாங்க 2:30 இல்லை 4 PM. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாக் டைம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் அட். தென் நெக்ஸ்ட்டு டேஸ் த லேட் ஆஃப்டர்நூன். இதில் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் அ டே இல்லையா? மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன், இந்த மாதிரி ஒரு நாளின் ஒரு பகுதியை குறிக்கக்கூடிய இடத்துல நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். மார்னிங் வந்தாலும் சரி, ஈவினிங் வந்தாலும் சரி, அண்ட் ஆஃப்டர்நூன், இது மாதிரி எது வந்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் இன். நெக்ஸ்ட்டு டேஸ் ஆஃப் அ வீக், மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே, இந்த மாதிரி எந்த டேஸ் வந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ரூல். ஸோ பார்க்கும்போது அட், இன், ஆன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். மை சைல்டு வாஸ் born ப்ரிசைஸ்லி at 2:30 in the late afternoon on a rainy Friday. Answer option C. Next, fill in the blank with correct preposition. Our institutional summer vacation period officially concludes dash Monday. So again, days of a week கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன வரும்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்த்தோம். Monday. Answer option B, on Monday. Next, complete the structural time phrase. Jane hurried home dash lunch time. ஸோ டைம் ஃப்ரேஸ் அப்படிங்கிறதுமே ப்ரிப்போசிஷன் தான் இந்த இடத்துல வரும். ஜேன் ஹரீட் ஹோம் டேஸ் லன்ச் டைம். லன்ச் டைமுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் வரும்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, அட். லன்ச் டைம், டின்னர், ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு முன்னாடி நம்ம அட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஜேன் ஹரீட் ஹோம் அட் லன்ச் டைம். நெக்ஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் ப்ரிப்போசிஷன் ஃபார் தி கேலண்டர் டேட் ஸ்ட்ரக்சர். மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன் தி 3rd dash November 2013. ஸோ இந்த மாதிரி டேஸை குறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேட் வந்துச்சுன்னா முன்னாடி ஆன் வந்து போடணும். ஸோ அது வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? இப்படி டேட்டை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆன் வந்து யூஸ் பண்ணணும். அது இங்கே இருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு ஃபில்லப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன வரும்? மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன் தி 3rd of November 2013 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு fill in the blank with the correct structural preposition. Migratory birds travel long distances dash spring and autumn. ஸோ இந்த மாதிரி சீசன்ஸ் ஆஃப் அ இயர் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் வரும்? சம்மரு, ஸ்ப்ரிங்கு, ஆட்டம், ரெய்னி சீசன், இந்த மாதிரி சீசனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் ஆன்சர் ஆப்ஷன் சி, இன், ஓகேவா? மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ட்ராவல் லாங் டிஸ்டன்சஸ் இன் ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த கான்செப்ட் படிக்கல அப்படின்னா இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தி ஃபாலோயிங் இண்டிகேட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரம் தி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இன்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஃபியூச்சர் கண்டினியூஸில் இருக்குது. அதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். லூசி வில் பி கெட்டிங், யா இது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸில் இருக்குது. பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வாஸ் இல்லை அப்படின்னா வேர் அப்படிங்கிறது வரணும். இதில் லூசி அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் நவுன். ஸோ அப்போ வாஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லூசி வாஸ் கெட்டிங் ரெடி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு செலக்ட் தி கரெக்ட் ப்ரிப்போசிஷன் யூஸ்டு வென் ஸ்பெசிஃபையிங் அண்ட் எக்ஸாக்ட் கேலண்டர் இயர். தி ஆர்டிஸ்ட் வாஸ் born டேஸ் 1979. இந்த மாதிரி இயர் வந்து மென்ஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? இன், ஆன், அட், என்னது வரும்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இன். தி ஆர்டிஸ்ட் வாஸ் born in 1979. நெக்ஸ்ட்டு
Choose the correct preposition to complete the sentence. The seasonal mountain river completely goes dry dash the harsh summer. ஸோ சம்மர் அப்படிங்கிற சீசன் தான் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி இன். நெக்ஸ்ட்டு drivers are strictly advised. Please do not drive long distances dash night. ஸோ இந்த இடத்துலையுமே ப்ரிப்போசிஷன் தான். நைட்டுக்கு முன்னாடி என்ன வரும்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அட் அப்படிங்கிறது. அட் நைட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. பார்ட்ஸ் ஆஃப் அ டே, மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன், இதுக்கெலாம் நம்ம இந்த ஈவினிங், ஸோ இந்த மார்னிங், ஸோ அந்த மாதிரி பார்த்துருப்போம்ல, இன் வரும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். பட் குறிப்பாக நைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி மட்டும் அட்டு வரும் அப்படிங்கிறது ரூல். ஓகேவா? ஸோ நைட்டுக்கு முன்னாடி அட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு fill in the blank with the correct past continuous helping verb to complete the interrupted past action sequence. When I entered his house, his mother dash reading a newspaper. ஸோ இது பேரலல் ஆக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க பாஸ்ட் கண்டினியூஸில் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக நம்ம போட்டுடலாம். when I entered his house, when I entered his house, his mother was reading a newspaper. Answer option C. Next, deduce the correct parallel continuous verb phrase to complete the statement. While my industrious mother was cooking dinner, my father dash in the garden. ஸோ வந்து parallel action வரக்கூடிய இடம். இதுலேயே past continuous வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. while my industrious mother was cooking, then my mother dash in the garden. இந்த இடத்துல என்ன வரும்? இங்கேயுமே past continuous தான் வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி was helping. ஓகேவா? ஸோ இதுவும் past continuous. அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு parallel action, அதுக்குமே நம்ம past continuous தான் யூஸ் பண்ணோம். ஸோ was helping அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு convert the past continuous statement into a future continuous statement. past continuous-அ future continuous-ஆ மாற்றணும். ரஃபிக் was eating breakfast. was eating அப்படிங்கிறது past continuous. ஃபியூச்சரில் will be eating சொல்லிட்டு வரணும். ஆன்சர் ஆப்ஷன் பி will be eating. நெக்ஸ்ட்டு complete the statement with the proper future continuous morphological syntax. She does laps in the Olympic pool every tomorrow morning. Future continuous தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. will be swimming. Next, select the option containing the correct prepositions to fill the blank. I scheduled a critical engineering evaluation test dash the afternoon dash Friday. ஸோ ஆல்ரெடி சொன்னதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். பார்ட்ஸ் ஆஃப் டேக்கு முன்னாடி இன் வரணும். வீக்ஸ் ஆஃப் டே அதுக்கு முன்னாடி ஆன் வரணும். ஓகே, ஸோ இன் தி ஆஃப்டர்நூன் ஆன் ஃப்ரைடே அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு மேட்ச் தி சோலார் சிஸ்டம் என்டிட்டிஸ் வித் தேர் ஃபீச்சர்ஸ். ஸோ இது வந்து பிவைக்குள்ளே அப்படியே கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது முக்கியமானது. சோலார் சிஸ்டம் என்டிட்டிஸ் வித் தேர் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் மாஸ் அப்படிங்கிறது ரெட் பிளானட்னு சொல்லலாம். மாஸ் ரெட் பிளானட். சாட்டர்னுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து ரிங்ஸ் அண்ட் மூன்ஸ். ஜூபிட்டர் அப்படின்னா ரெட் ஸ்டார்ம்னு சொல்லலாம். நெப்டியூன் ப்ளூ ஐஸ் ஜெயண்ட். மாஸ் ரெட் பிளானட், சாட்டர்ன் ரிங் அண்ட் மூன்ஸ், ஜூபிட்டர் ரெட் ஸ்டார்ம், நெப்டியூன் ப்ளூ ஐஸ் ஜெயண்ட். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா ZYXW. ZYXW. Answer option A. Next, the Battle of Dash immortalizes the fierce wartime valor and patriotism of the soldier Jaswant. ஸோ இதெல்லாம் ஜஸ்வந்த் அவர் பற்றின அவர் வந்து கலந்து கொண்டு ஒரு முக்கியமான ஒரு பேட்டில் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரானங். ஸோ இவரோட நேமில் வந்து ஒரு வில்லேஜ் நேம் வந்து வச்சுருப்பாங்க. ஜஸ்வந்த் அவருடைய நேமில். அருணாச்சல் பிரதேசத்தில் அந்த வில்லேஜ் வந்து உண்டு. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹானர்ஸ் கான்ஸ்டியூட்ஸ் தி செகண்ட் ஹையஸ்ட் மிலிட்ரி டெக்கரேஷன் ஃபார் கேலண்ட்ரி இன் இந்தியா. செகண்ட் ஹையஸ்ட் மிலிட்ரி அவார்ட்னு சொல்லலாம் இன் இந்தியா என்னது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மகாவீர் சக்ரா.
இந்தியாவுடைய செகண்ட் ஹையஸ்ட் மிலிட்ரி அவார்டு வந்து மகாவீர் சக்ரா. தி ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் தி அஃபிஷியல் ஸ்டேட் எம்ப்ளம் ஆஃப் India was adopted from an ancient Ashoka pillar capital located at which archaeological site? ஸோ நம்மளுடைய தேசிய சின்னம் வந்து அசோகா பில்லர்லேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த அசோகா பில்லர் எந்த இடத்துல இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சாராநாத். நெக்ஸ்ட்டு, ஆன் விச் calendar date does India observe its annual Armed Forces Flag Day? Armed Forces Flag Day. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 7th December. Armed Forces Flag Day, 7th December. The National War Memorial element named Amar Jawan Jyoti was initially constructed to honor fallen Indian soldiers following which historical military conflict? அமர் ஜவான் ஜோதி அப்படிங்கிற ஒரு மெமோரியல் எலிமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எந்த மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறமா அது நடந்துச்சு? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தோ பாகிஸ்தானி வார் ஆஃப் 1971. இந்தோ பாகிஸ்தான் வார் ஆஃப் 1971. In which Indian state is the historical military site Jaswant Ghar located, named after the iconic soldier Jaswant Singh Rawat? நான் சொன்னேன் இல்லையா, அவரோட நேமில் ஒரு சைட் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்வந்த் கார். ஸோ அது எந்த இந்தியன் ஸ்டேட்டில் இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அருணாச்சல் பிரதேஷ். How many Asiatic lines are physically carved standing back to back on the line capital of the state emblem of India, regardless of perspective constraints? ஸோ நம்முடைய தேசிய சின்னத்தில் வந்து எத்தனை லைன்ஸ் வந்து இதில் இருக்கும்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 லைன்ஸ் வந்து இருக்கும். பட் நம்மளால் 3 தான் வந்து பார்க்க முடியும். பேக் டு பேக் 4 டைரக்ஷன்லேயுமே வந்து பேக் டு பேக் இருக்கும். பட் நம்மளால் 3 லைன்ஸ் தான் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு, when analyzing the configuration of the base panel of the state emblem of India, which animal sits on the left side? Which animal sits on the left side of the abacus bill? ஸோ இது வந்து கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ அதை வச்சு ஒருவேளை கேட்குன்னு நினச்சாங்கன்னா கேட்கலாம். அதுக்காக நம்ம பார்க்குறோம். லெஃப்ட் சைடில் எந்த அனிமல் இருக்கும்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹார்ஸ். நெக்ஸ்ட்டு, தி நேஷ்னல் மோட்டோ ஃப்ரேஸ் சத்யமேவ ஜெயத்தே இன்ஸ்கிரைப்ட் பிலோ தி அபாக்கஸ் பேனல் டிரான்ஸ்லேட்ஸ் டைரக்ட்லி டு. ஸோ இதுவே நம்முடைய தேசிய சின்னத்தில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் சத்யமேவ ஜெயத்தே அப்படிங்கிறது. இதோடைய மீனிங், இதோடைய டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ட்ருத் அலோன் ட்ரையம்ஸ். சத்யமேவ ஜெயத்தே, ட்ருத் அலோன் ட்ரையம்ஸ். One complete astronomical revolution year of the planet Mars corresponds precisely to how many standard Earth days? Astronomical revolution year of Mars, அதில் டேஸ் வந்து நம்மளுடைய எர்த் டேஸ்க்கு எத்தனை நாள் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, 687 டேஸ். மார்ஸில் ஒரு வருஷம் அப்படிங்கிறது பூமியில் இருக்கக்கூடிய 687 நாட்களுக்கு சமம். நெக்ஸ்ட்டு, ஒன் ஆஃப் தி பிளானட் மார்ஸ் a complete seasonal calendar year is numerically calculated as spanning how many individual Martian solar days? ஸோ இதுக்கு முன்னாடி கேள்வியில் எர்த் டேஸில் அதோடைய கவுண்ட் பார்த்தோம். இப்போ வந்து மார்ஸில் வந்து ஒரு நாளுக்கு சோல்னு சொல்லிட்டு பேர். ஸோ இப்போ எத்தனை சோல்ஸ் சேர்ந்தது ஒரு இயர்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பூமியில் இருக்கக்கூடிய நாள் கவுண்ட்டில் மார்ஸில் ஒரு இயர் அப்படிங்கிறது 687 நாள் பார்த்தோம். மார்ஸில் ஒரு நாள் அப்படிங்கிறது சோல்னு சொல்கிறாங்க. அப்போ மார்ஸில் எத்தனை சோல் சேர்ந்தது ஒரு இயர்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 668. ரெண்டுமே 600 கிலோ தான் வருது. கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மார்ஸில் ஒரு வருஷம் அப்படிங்கிறது 668 சோல் அப்படின்னு சொல்லலாம். அதை எர்த் டேஸில் சொல்லணும் அப்படின்னா 687 நாட்கள். இந்த இடத்துல சோல் வராது. நெக்ஸ்ட்டு, in which historical script is the national motto phrase Satyameva Jayate written beneath the base of the state emblem of India? ஸோ எந்த ஸ்கிரிப்டில் இது வந்து சத்யமேவ ஜெயதே வந்து பொறிக்கப்பட்டிருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநாகரி ஸ்கிரிப்ட்.
Next, identify the correct compound word pair from the options below. Correct compound word. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் சொல்லலாம், மெயில் பேக். மற்றெல்லாம் பாருங்கள், இடையில வந்து ஒரு வேர்டு வந்து ஒரு லெட்டர் வந்து எக்ஸஸ் செய்திருக்காங்க. ஃபுட் குட்டல் பால் அப்படின்னா ஃபுட்பால் தான் வரணும், இடையில எஸ் வந்து வரக்கூடாது. அதுமாதிரி ரெயின் குட்டல் கோட், ரெயின் கோட் தான் ஒய் வந்துருக்குது. வீல் ப்ளஸ் சேர், வீல் சேர்னு இடத்துல எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் வந்துருக்குது. பட் மெயில் ப்ளஸ் பாக்ஸ், இதில் மெயில் பாக்ஸ் அப்படிங்கிறது இன்னும் சூட்டபுளாக இருக்கும். பட் மெயில் ப்ளஸ் பேக் அப்படிங்கிறதுமே இங்கே வந்து ஆட் பண்ணலாம். கரெக்டாக அதாவது சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அதுதான். இது வந்து கரெக்டாக இதில் சேர்த்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி இன்கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட் பேர். ஃபைண்ட் தி இன்கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட் பேர். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ மற்ற எல்லாமே பேஸ்கெட் பால் கரெக்டு, ஹேண்ட் பேக், வாட்ச்மேன் கரெக்டு. இந்த இடத்துல லைட் ஹவுஸ் மட்டும் வரணும், பட் ஸ்பெல்லிங் வந்து மிஸ் ஆகிருக்குது. ஸோ ராங் ஒன், ஆன்சர் ஆப்ஷன் சி. Which of the following pairs is combined correctly? Combined correctly. Dragon fly correct, jellyfish, moonlight, cow boy. ஸோ வேறு மாதிரி வந்துருக்குது. கரெக்டானது ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளாக கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம். And choose the incorrectly matched pair. Incorrectly matched pair. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து சொல்லலாம். ஸ்டார், ஃபிஷ், ரெயின்போ, இயரிங் இதெல்லாமே கரெக்டான காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸ்டார் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு வந்து இல்லை. ஸோ இன்கரெக்ட் மேட்ச்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் கலெக்டிவ் நவுன் பேர் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். சூஸ் தி கரெக்ட் கலெக்டிவ் நவுன் பேர் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். கலெக்டிவ் நவுன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டு. எ பேக் ஆஃப் டாக்ஸ், டாகுடைய கலெக்ஷன் ஒன் பேக் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே ஷோல் ஆஃப் கோட்டு தப்பு, ஹெட் ஆஃப் ஃப்ளைஸ் தப்பு, ஃப்ளாக் ஆஃப் கவுஸ்மே தப்பு. இது கரெக்டானது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷோல் எதுக்கு வரும், ஹெட் எதுக்கு வரும், ஃப்ளாக் எதுக்கு வரும், அது மாதிரி கோட்டுக்கு என்ன வரும், ஃப்ளைஸ்க்கு என்ன வரும், கவுஸ்க்கு என்ன வரும் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டானது ஆப்ஷன் ஏ, எ பேக் ஆஃப் டாக்ஸ். நெக்ஸ்ட்டு identify the incorrect collective noun pair. Incorrect collective noun. Answer option B. A swarm of flies correct. A band of musicians correct. A galaxy of stars correct. Choir அப்படின்னா அது சிங்கர்ஸ்க்கு தான் வரணும். A choir of singers correct. Players அப்படின்னா a team of players correct. ஸோ இது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். கரெக்ட்லி மேட்ச்டு பேர். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஒன் கரெக்டு. கிரேப்ஸை எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ்னு சொல்லலாம். கலெக்ஷன் ஒன்றில் இது கரெக்டு. கோட்டுக்கு பொக்கே கொடுத்துருக்காங்க தப்பு. சோல்ஜர்ஸ்க்கு கொயர் கொடுத்துருக்காங்க தப்பு. பேர்ட்ஸுக்கு ஷோல் கொடுத்துருக்காங்க தப்பு. A bouquet of flowers அப்படிங்கிறது நம்ம கரெக்ட்னு சொல்லலாம். choir of singers, an army of soldiers சொல்லலாம். flock of birds சொல்லலாம். shoal of fish சொல்லலாம். ஸோ எல்லாமே ராங்காக இருக்குது. கரெக்டானது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு which of the following collective noun pairs is matched incorrectly? collective noun incorrectly. ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஆண்ட்டுக்கு an army of ant கரெக்டு, and bouquet of flowers and a choir of singers கரெக்டு. கோட்டுக்கு பேக் வராது. பேக் அப்படிங்கிறது டாகுக்கு தான் பார்த்துருப்போம். a pack of dogs கரெக்டு. பட் கோட்டுக்கு வந்து இது வராது. ஸோ இன்கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி. மேட்ச் தி ஃபாலோயிங். க்ளோசரி பார்ட். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஒன் ஷாபி அப்படின்னா worn out, reluctant, hesitant, persuaded, convinced. ஷாபி, worn out, reluctant, hesitant, persuaded, convinced. virtue அப்படின்னா high moral behavior. ஸோ ஆன்சர் 3, 1, 2, 4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா?
ஷாபி அப்படிங்கிறது worn out, reluctant, hesitant, persuaded, convinced, virtue, high moral behavior. Select the correct meaning for the underlined word in the sentence. The speaker's words provided great inspiration. So, inspiration underline பண்ணிருக்காங்க. இதோட meaning inspiration. Answer option B. Mentally stimulated to do something creative. Mentally stimulated. Answer option B. Identify the correct meaning of the word flair. Flair, the meaning ability or talent. Answer option C. Form a new word by adding a suitable suffix to the root word penny. Suitable suffix என்னது? So இதுக்கு answer option C, penniless. Next, complete the following sentence using a word formed with a suffix that denotes a person who does not action. A person who does not action. Sorry, a person who does the action. Okay, wow. The dash spent the entire day working on his canvas. பெயிண்ட் பண்ணுறவங்கள குறிக்கிறது பெயிண்டர். ஸோ அதான் கேட்குறாங்க. எ பர்சன் ஹூஸ் டஸ் தி ஆக்ஷன். பெயிண்ட் பண்ணுறவங்க பெயிண்டர். ஸோ இஆர் அப்படிங்கிறது கரெக்டான சஃபிக்ஸு. நெக்ஸ்ட்டு, மேட்ச் தி ஃபாலோயிங் சஃபிக்ஸஸ் வித் their கரெக்ட் மீனிங்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரிஃபிக்ஸுக்கு பார்த்துருப்போம் ஆல்ரெடி. அன், டிஸ், ப்ரீ, ரீ, அதுக்கெலாம் ஒவ்வொரு மீனிங் உண்டு. அதே மாதிரி சஃபிக்ஸில் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு என்ன மீனிங் வந்து கொடுக்குது. இந்த லெட்டர்ஸை நம்ம ஒரு வேர்டு கூட ஆட் பண்ணும்போது அது என்ன மீனிங் தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், லெஸ் அப்படின்னா அதோடைய மீனிங் வித்தவுட். லெஸ் மீனிங் வித்தவுட். ஃபுல் அப்படின்னா மீனிங் வந்து ஃபுல் ஆஃப். ஃபுல் அப்படின்னா ஃபுல் ஆஃப்னு மீனிங். இஆர் அப்படிங்கிறது டினோட்ஸ் a person who does the action. இஆர் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பெயிண்ட் பண்ணுறவங்க பெயிண்டர், டீச் பண்ணுறவங்க டீச்சர். ஸோ denotes a person who does the action. meant அப்படிங்கிறது denotes the name of the action. meant அப்படிங்கிறது denotes the name of the action. இப்போ judgment அப்படின்னா ஜட்ஜ் பண்ணுற அந்த ஆக்ஷன் தான் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ. less gives the meaning without. full gives the meaning full of. er denotes a person who does the action. meant denotes the name of the action. ஆன்சர் பின்னு கொடுத்துருக்குது. 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 தான் நான் தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? யா. நெக்ஸ்ட்டு, fill in the blank with correct present perfect tense form. present perfect tense form, they dash in yellow color. perfect tense அப்படினாலே have, has, had அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆக்சிலரிஸ் வரும் இல்லையா. அதில் ப்ரெசண்ட்டுக்கு have இல்லைனா has யூஸ் பண்ணுவோம். அதில் have அப்படிங்கிறது ப்ளூரல் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். has அப்படிங்கிறது சிங்குலர் நவுன், அதாவது he, she, க்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து they அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல் நவுன் தான் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி have தான் கண்டிப்பாக வரணும். they have dressed அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which of the following sentences is grammatically correct in the present perfect tense? present perfect tense படி எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாலே ஹேவ் இல்லைனா ஹேஸ் வரணும். எல்லாத்துலேயுமே ஹேவ் ஹேஸ் தான் இருக்குது. பட் ஒரே இடத்துல மட்டும் தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஷண்மதி அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் நவுன். அதுக்கு முன்னாடி ஹேவ் வரக்கூடாது, ஹேஸ் தான் வரணும். மை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ளூரல், இதுக்கு முன்னாடி ஹேவ் தான் வரணும், ஹேஸ் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு, ஷீ அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் நவுன். ஷீ ஹேஸ் ரெட் திஸ் ஸ்டோரி, இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு, ஐ அப்படிங்கிறது ஐக்கு முன்னாடி ஹேஸ் வரக்கூடாது, ஹேவ் தான் வரணும். ஸோ இது தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு கரெக்டானது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹேவ், ஹேஸ், ஹேடுன்னு சொல்லிட்டு 3 ஆக்சிலரிஸ் வரணும். அதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேவ் இல்லை அப்படின்னா ஹேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஹேவ் அப்படிங்கிறது ஐ, வி, யூ, தேக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ, வி, யூ, தேக்கு நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம்.
ஹேஸ் அப்படிங்கிறது ஹீ ஷீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் இதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு choose the option that correctly changes the given sentence into present perfect tense. ஸோ கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மாற்றணும். முகமட் லூசஸ் ஹிஸ் பர்ஸ் இன் தி க்ரௌட். இதில் லூசஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும். கண்டிப்பாக ஹேஸ் வரணும். முகமட் ஹேஸ் லாஸ்ட் அதோடைய வெர்ப் 3 ஃபார்மேட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். லூஸ் இதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லாஸ்ட். முகமட் ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் பர்ஸ் இன் தி க்ரௌட். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு மேட்ச் தி வேர்ட்ஸ் வித் தேர் சினானிம்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்க்ரி, ஃபியூரியஸ், கட், சாப், ஸ்லிம், thin, happy, glad. Angry, furious, cut, chop, slim, thin, happy, glad. Answer 2 1 3 4 option A. Next, find the incorrect pair of antonyms. Antonyms la incorrect pair. So first one tall opposite short correct, huge small correct, dark bright correct, break stone அப்படிங்கிறது ரிலேட்டபிளாக இல்லை, ரைட்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் இன்கரெக்ட் பேர் ஆஃப் ஆண்டனிம். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் செலக்ட் தி கரெக்ட் ஆண்டனிம் ஃபார் தி அண்டர்லைன்டு வேர்டு. தி கிளாஸ் வாஸ் ஃபுல் வென் ஹி லெஃப்ட் இட் ஆன் தி டேபிள். ஸோ இதில் ஃபுல்லுக்கு கரெக்டான ஆண்டனிம் கேட்குறாங்க. ஃபுல்லுடைய ஆண்டனிம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம்டி. நெக்ஸ்ட்டு fill in the blank with the appropriate conjunction from the choices given. Conjunctions பார்த்துட்ருக்குறப்போ he has a ball, does not a bat. He has a ball, does not a bat. ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது, நாட் வந்து இருக்குது. ஸோ இப்படி வரும்போது நம்ம பட் வந்து யூஸ் பண்ணணும். he has a ball but not a bat அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் complete the sentence by choosing the correct connector to express a reason. Complete the sentence by choosing the correct connector. She did not buy the book as she had no money. She did not buy, அவள் வந்து புக் வாங்கலை, அவட்ட மணி இல்லை. ஸோ இதுக்கான ரீசனே இது சொல்லுது. ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம பிகாஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். she did not buy the book. ஏன் அப்படின்னா பிகாஸ் she had no money. இதே இது இந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இது செகண்ட் வந்து அப்படின்னா she had no money, அவட்ட மணி இல்லை, அதனால் புக் வாங்கலை. அப்போ நம்ம ஸோ யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ்க்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ் தட் கரெக்ட்லி யூசஸ் அ கனெக்டிங் வேர்டு டு ஷோ எ ரிசல்ட். டு ஷோ எ ரிசல்ட். பிரியா வாஸ் சிக், ஷீ கன்சல்டட் எ டாக்டர். அவள் சிக்காக இருந்தா அதனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணா. அவள் சிக்காக இருந்தால் அதோடைய ரிசல்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணா. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஸோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு மேட்ச். ஸோ இந்த புக்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த மேட்ச்சு, மேபி கேட்கலாம் எக்ஸாமில். ஃபர்ஸ்ட் ஒன் த கேட் வாஸ் ஹங்க்ரி ஸோ இட் ஏட் அ ஃபிஷ். ஐ வாஸ் ஆன் லீவ் பிகாஸ் ஐ ஹேட் எ ஹெட்டேக். நெக்ஸ்ட்டு ஹீ வாஸ் அஃப்ரேட் ஆஃப் த டாக் ஸோ ஹீ ரேன் அவே. She went home early because she had to attend a function. The cat was hungry, so it ate a fish. I was on leave because I had a headache. He was afraid of the dog, so he ran away. She went home early because she had to attend a function. Next, again fill in the blank with most suitable connecting word. I was late there as there was heavy traffic. ஸோ நான் வந்து லேட்டாக போயிட்டேன், ஏன் அப்படின்னா அங்கே டிராஃபிக். ஸோ ஏன் அப்படிங்கிறது ரீசன் சொல்கிறாங்க, அப்போ பிகாஸ் வரணும். ஐ வாஸ் லேட் தேர் பிகாஸ் தேர் வாஸ் ஹெவி டிராஃபிக். நெக்ஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். ஹீ ஏட் 2 chocolates. ஹீ காட் அ காஃப். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. சாக்லேட் சாப்பிட்டா ஸோ ஹீ காட் அ காஃப். இந்த இடத்துல ஸோ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்டு ஃபீபிள்.
correct meaning of the word feeble. Feeble இதோடைய meaning answer option B weak. Next one, what is the definition of the word judo? ஸோ இதுவுமே க்ளோசரி பார்ட் தான். ஜூடோ இதோடைய டெஃபினிஷன் என்ன இல்லைன்னா மீனிங் என்ன? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, எ ஸ்போர்ட் வேர் ஒன் ட்ரைஸ் டு அன்பேலன்ஸ் தி ஆப்போனன்ட்ஸ் பை யூஸிங் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். ஜூடோ அப்படின்னா எ ஸ்போர்ட் வேர் ஒன் ட்ரைஸ் டு அன்பேலன்ஸ் தி ஆப்போனன்ட்ஸ் பை யூஸிங் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை தி கரெக்ட் சஃபிக்ஸ் ஆஃப் ரெஸ்ட் டு ஃபார்ம் அ வேர்ட் தட் மீன்ஸ் வித்தவுட் ரெஸ்ட். ரெஸ்ட் அப்படிங்கிற ரூட் வேர்டுக்கு கரெக்டான சஃபிக்ஸ் கேட்குறாங்க. டு ஃபார்ம் வித் மீனிங் வித்தவுட் ரெஸ்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி, ரெஸ்ட்லெஸ் அப்படின்னா வித்தவுட் ரெஸ்ட்னு நம்ம மீனிங் வரும். நெக்ஸ்ட்டு, கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் கரெக்ட் வேர்டு ஃபார்ம். த கண்ட்ரீஸ் டேஸ் ஃபேஸஸ் நியூ சேலஞ்சஸ் திஸ் இயர். ஸோ இதுவுமே சஃபிக்ஸ் வச்சு தான் வருது. கவர்ன் அப்படிங்கிறது ரூட் வேர்ட். அதுக்கப்புறமா என்ன ஒரு கவர்ன்லெஸ், கவர்மெண்ட், கவர்னர், governful. So easy answer option being government. The country's government faces new challenges. Next, fill in the blank with the correct form of the verb in the present perfect tense. Present perfect tense. We அப்படிங்கிறது ஒரு plural noun. So have அப்படிங்கிறது சொல்லிட்டு வரணும். We have made a beautiful painting. Next, change the following sentence into present perfect tense. Present perfect tense. They eat all the bananas themselves. ஸோ eat அப்படிங்கிறது இது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. they அப்படிங்கிறது ப்ளூரல் நவுன். ஸோ have வரணும். they have eaten verb 3 form. so they have eaten all bananas themselves. Answer option C. Next, identify the correct synonym for the word rock from the choices below. rock இதோடைய synonym. Answer option C, stone. Select the correct antonym for the underlined word. ஸோ இது வந்து ஓல்டுக்குள்ள அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. தி ஓல்டு பில்டிங் வாஸ் டெமாலிஷ்ட் எஸ்டர்டே. ஓல்டு இதோடைய ஆன்டனிம் என்ன? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓல்டு அப்படின்னா யங்கு. நெக்ஸ்ட்டு, ஃபில் இன் த blank with the appropriate choices. Do you want apple dash pear? ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் வச்சு அதை சாய்ஸ் மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆர் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். Do you want apple or pear? Next, complete the sentence using the correct connector. Tom left the class dash he was sick. Tom left the class, he was sick. ஏன் அப்படின்னா he was sick. ஸோ ரீசன் வந்து லாஸ்ட்டில் வருது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, பிகாஸ். Tom left the class because he was sick. Next, choose the correct sentence that accurately shows a result relationship. ஸோ இதுதான் அந்த கனெக்ஷன்லேயே வந்து கன்ஜெக்ஷன்ஸில் நம்ம வந்து அண்டு, ஸோ, பிகாஸ், பட்டு, ஆறு இந்த 5 வார்த்தைகளில் வந்து மாறி மாறி பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே வருது. ஒரு இடத்துல ரிசல்ட் நம்ம வந்து சொல்ல வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ரீசன் சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல ரிசல்ட் வச்சு வரக்கூடியது இதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஹீ லாஸ்ட் த கீ, ஹீ குட் நாட் ஓப்பன் த டோர். கீயே தொலைச்சிட்டான், அதோடைய ரிசல்ட் என்ன, டோர் அவனால் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ இந்த இடத்துல என்ன கன்ஜெக்ஷன் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸோ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஹீ லாஸ்ட் த கீ, ஸோ ஹீ குட் நாட் ஓப்பன் ஹிஸ் ரூம். நெக்ஸ்ட், செலக்ட் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் தி அண்டர்லைன்ட் வேர்ட். The enemy forces finally decided to give up. ஸோ இதில் கிவ் அப் அப்படிங்கிறது அண்டர்லைன்டு வேர்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சரண்டர். ஓகேவா? கிவ் அப் அப்படிங்கிறது அண்டர்லைன் வேர்ட், இதோடைய மீனிங் சரண்டர். நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை தி கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃப்ரம் தி சாய்ஸஸ் பிலோ. மீனிங் ஆஃப் த வேர்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஆன்சர் ஆப்ஷன் பி, டேக்கிங் குட் கேர் ஆஃப் தி கெஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ். ஹாஸ்பிட்டாலிட்டினா டேக்கிங் குட் கேர் ஆஃப் தி கெஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு, செலக்ட் தி கரெக்ட் மீனிங் ஃபார் தி அண்டர்லைன்ட் வேர்ட் இன் தி சென்டென்சஸ். க்ரூயல் அப்படிங்கிறதுல அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய மீனிங் ஆன்சர் ஆப்ஷன் சி, தின் போரிஜ். க்ரூயல் அப்படின்னா தின் போரிஜ். நெக்ஸ்ட்டு, வாட் டஸ் த வேர்டு டிஸ்குவீஸ் மீன்? த வேர்டு டிஸ்குவீஸ் இதோடைய மீனிங்
மாறு வேடம் போடுதல் சொன்ன மாதிரி. டு சேஞ்ச் தி அப்பியரன்ஸ், டு ஹைட் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு choose the appropriate meaning for the word fortune. Fortune இதோடைய மீனிங் luck. Answer option A. Form a new noun by adding suitable suffix to the root word develop. Develop இதுக்கான கரெக்டான suffix என்ன அப்படின்னா meant, development. Next, complete the sentence using a word formed with the suffix that means full of. ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம் joyful. And joy is correct suffix में joyful தான். Next, fill in the blank with the correct present perfect verb form. I have visited the Taj Mahal. Change the given sentence given into present perfect tense. I booked 2 tickets for my brother. I booked 2 tickets for my brother. இதில் புக் அப்படிங்கிறது வெர்பு. ஸோ இதெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மாற்றணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஐ ஹாவ் புக்டு 2 tickets. நெக்ஸ்ட்டு ரீரைட் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸிங் தி ப்ரொனவுன் யூ. சென்டென்ஸ் வந்து இந்த மேனேஜர் ஹேஸ் அக்யூஸ்டு ஹிம். இதில் இந்த மேனேஜருக்கு பதிலாக யூ அப்படிங்கிற ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. மேனேஜர் அப்படிங்கிறது ஹீயை குறிக்கும். ஸோ அதனால் ஹேஸ் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேவ் வந்து யூஸ் பண்ணணும். யூ ஹேவ் அக்யூஸ்டு ஹிம். நெக்ஸ்ட்டு செலக்ட் தி கரெக்ட் சினானிம் ஃபார் த வேர்டு லிட்டில். சினானிம் ஃபார் லிட்டில் ஸ்மால். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி கரெக்ட் ஆன்டனிம் ஃபார் த வேர்டு ஃபார். ஆன்டனிம் ஃபார் ஃபார். ஆன்சர் ஆப்ஷன் சி. நியர். ஃபார் நியர். Fill in the blank with the appropriate choices from the options given. He has a pencil dash a paper. அவன்கிட்ட பென்சிலும் இருக்குது பேப்பரும் இருக்குது. ஸோ இப்போ and வந்து நம்ம யூஸ் பண்ணணும். He has a pencil and a paper. ஸோ மேலே வந்து ஆல்ரெடி ஒரு பார்த்துருப்போம். இந்த இடத்துல நாட் வந்திருக்கும். He has apple not. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும். நாட் வச்சு நம்ம பட் யூஸ் பண்ணணும். பட் இங்கே ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. அவன்கிட்ட பென்சிலும் இருக்குது பேப்பரும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம and வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு complete the sentence with the correct connecting word. The rat ran fast dash a cat was chasing it. The rat ran fast. The cat was chasing it. rat ஓடுது. எதனால் ஓடுது? கேட் வந்து சேஸ் பண்ணுது, அதனால் ஓடுது. ஸோ அப்போ ரீசன் வந்து பின்னாடி வருது. அப்போ பிகாஸ் யூஸ் பண்ணணும். The rat ran fast because a cat was chasing it. Next, choose the correct sentence from the following options. ஸோ இந்த கனெக்ஷன்ஸில் நம்ம நிறைய வந்து பார்த்துட்ருக்குறோம். ஐ ஒர்க்டு ஹார்ட் ஐ காட் ப்ரமோஷன். நான் ஹார்டாக ஒர்க் பண்ணேன், அதோடைய ரிசல்ட்டு எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது. இந்த இடத்துல ஸோ வரணும். ஐ ஒர்க்டு ஹார்ட் ஸோ ஐ காட் ப்ரமோஷன். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பை சூஸிங் தி கரெக்ட் கனெக்டர். ஐ மிஸ்ட் த பஸ் டேஸ் ஐ டுக் அ டாக்ஸி. ஐ மிஸ் த பஸ் அதோடைய ரிசல்ட் ஐ டுக் அ டாக்ஸி. ஆன்சர் ஸோ ஐ மிஸ் த பஸ் ஸோ ஐ டுக் அ டாக்ஸி. Next, find a synonym of the underlined word. The student's performance in the examination was admirable. ஸோ இங்கே தான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. admirable இதோடைய synonym என்ன? Answer option B. praiseworthy. Next, choose the correct synonym for the word pestering. Synonym for pestering, irritating. Next, select the appropriate synonym for the word furious. Furious, intensely angry. What is the meaning of the word massive? Massive, இதோடைய meaning large. Next, choose the correct definition for waxwork. Waxwork, இதுமே glossary part தான். Waxwork, a life-size dummy made of wax. Next, choose the correct meaning of the underlined word. The sailor took a solemn vow. ஸோ இதுதான் வந்து underline word. vow இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ப்ராமிஸ் ஆர் பிளெட்ஜ்னு சொல்லலாம், உறுதிமொழி. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை தி ஆப்ஷன் தட் பெஸ்ட் டிஃபைன்ஸ் தி வேர்ட் வெல்ஃபேர். வெல்ஃபேர்
இதுக்கான மீனிங். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, கம்ஃபர்ட் அண்ட் செக்யூரிட்டி. வெல்ஃபேர் அப்படின்னா கம்ஃபர்ட் அண்ட் செக்யூரிட்டி. வாட் டஸ் த வேர்டு சிட் மீன்ஸ்? சிட் மீன்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி, a short note on a piece of paper. சிட் அப்படின்னா a short note on a piece of paper. Find the synonym for the word garbage. Garbage, rubbish or waste. Complete the statement. A stream is defined as. Stream அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, small narrow river. Next, select the correct meaning of the action word wag. Wag இதுடைய meaning என்ன? Answer option B, fast movement of the tail to and fro. Fast movement of the tail to and fro. Okay, wag அப்படின்னா. Choose the correct definition of the word disguise. இது ஆல்ரெடி பார்த்தோம். Option A, to make a person look different, to hide his or her identity. Fill in the blank with the correct homophone. The teacher said that there are dash chocolates left in the box. ஸோ இந்த 3 இதுச்சு நம்ம பார்த்துருப்போம். 2, 2, 2. இதை வந்து எந்தெந்த இடங்களில் வரும்னு சொல்லிட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, there are 2 chocolates. குவான்டிட்டி நம்பரை குறிக்கிற மீனிங் இந்த இடத்துல. Identify the correct homophone to complete the sentence. The weather is dash hot to play outside. Dash hot இந்த இடத்துல ஆப்ஷன் பி வரும், too hot. நெக்ஸ்ட் அகைன் இந்த ஹோமோஃபோன் வச்சு தான். They went dash the park dash buy dash new bats. They went to the park to buy 2 new bats. They went to the park to buy 2 new bats. Answer option E. Next, which word correctly fills the blank? The tree is dash big. Too big. Identify the type of underlined adverb in the given sentence. ஸோ இதில் வந்து yesterday அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. He joined the duty yesterday. ஸோ இது வந்து ஒரு அட்வர்பு. இதோடைய டைப் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம், அட்வர்ப் ஆஃப் டைம். வென் ஹீ ஜாயின் த டியூட்டி. வென் டிட் ஹீ ஜாயின் அப்படின்னா அதுக்கு எஸ்டர்டேன்னு சொல்லிட்டு மீனிங் வருது இல்லையா? ஸோ வென் அப்படிங்கிற கொஸ்டின் எழுப்பக்கூடிய அட்வர்ப் ஆஃப் டைம் நம்ம சொல்லலாம் எஸ்டர்டே அப்படிங்கிறது. Next, fill in the blank with the suitable adverb of manner. Adverb of manner. She walks dash because she hurt her ankle. Slowly. Adverb of manner. Identify the sentence that features an adverb of frequency. How often? Adverb of frequency. Twice a day ன்னு சொல்லலாம். He ate biscuits twice a day. Next, he looked everywhere. The underlined word is an. இதில் everywhere அப்படிங்கிறது underlined word. ஸோ இது ஒரு அட்வர்பு. டைப் என்ன அப்படின்னா டிகிரின்னு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் பி, அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். he looked everywhere. எங்கே பார்த்தான்? where did he look அப்படின்னா everywhere. ஸோ இது வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதோட டெஸ்ட் நம்பர் 3 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் டெஸ்ட் நம்பர் 4ஓட 1 to 5 400 கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இதோட 300 கேள்விகள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.